10 வருஷமா எங்க வீட்ல கரண்ட் இல்லைனாலும் எனக்குள்ள ஒரு கனவு இருக்குக்கான்னு சொன்ன உதய் தம்பியை பார்க்க தான் போயிருந்தேன். அழகா இந்த ஸ்கூட்டர்ல என்ன பிக்கப் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து 45 மினிட்ஸ் டிராவல் பண்ணி காட்டுக்கூடலூர்னு ஒரு கிராமம். அவங்க வீட்டுக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் இதை பார்த்த உடனே எதனால உனக்கு கலெக்டர் ஆகணும்னு தோணுச்சுன்னு கேட்டேன். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே எங்களை ஒதுக்கி வச்சாங்கக்கா. 2.5 வருஷம் நாங்க வீட்டுல இல்லாம கோவிலுக்கு பக்கத்துல இருந்து ஒருவேளை சாப்பாடு கிடைக்காத நான் ஏங்கி எங்க அம்மா அதையும் தாண்டி என்னை படிக்க வைக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக லோன்லாம் போட்டு அங்க உனக்கு நீ தமிழ் மீடியம் படிச்சிருக்க, நீ இங்கிலீஷே உனக்கு பேச வரல, நீ எப்படி கலெக்டர் ஆவ அப்படின்னு கேட்டு என்ன பாடி ஷேம் பண்ணதா இருக்கட்டும், புல்லிங்கு, எவ்வளோ விஷயம் என்ன பண்ணிருக்காங்க. 5 வயசுல தான் அம்மா அப்பா சூசைட் பண்ண போறத பார்த்த அந்த குழந்தை, உன்னால முடியாதுன்னு மட்டுமே இந்த உலகம் சொல்லி கேட்ட அந்த குழந்தை, நம்மளால இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டத்தை பார்த்த அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நம்ம எல்லாரையும் பெருமைப்படுத்த போறான். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சென்னையில ஒரு ஐஏஎஸ் அகாடமியில அவனுக்கு அட்மிஷன் போட போறோம். ஆனா ஒண்ணுக்கா, நான் கலெக்டர் ஆனா உங்களை விட நான் இன்னும் நிறைய பேருக்கு நான் உதவி பண்ணுவேன். இந்த பாட்டு உங்களுக்கு ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவள் நீ அல்லவா, தந்தை தாயென என்னை தாங்கிய தெய்வம் நீ அல்லவா. எனக்கு இவ்வளோ கஷ்டத்துலயும் எனக்கு என்னோட பாட்டு மட்டும்தான்க்கா துணையாவே இருந்திருக்கு. அவன் பாட்டு ஜேர்னியை பத்தி பார்ட் 2ல சொல்றேன்.